வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பன்னீர் குருமா வித் மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மூக்கடலே நான் வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனேயே நம்ம முழு கரம் மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். 4-5 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். பன்னீரையும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், பன்னீரையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். மூக்கடலை நான் வேக வச்சு வச்சுருந்தேன். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய், அரைமுடி தேங்காவை நான் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அரைமுடி தேங்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி, உங்களுக்கு எந்த குவான்டிட்டிக்கு தண்ணி குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை அது மேலே தூவிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நம்மளோட பன்னீர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசால் வடைக்கு நான் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு 1 பாதியமாக அரைச்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து சால்ட்டோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் வடையாக தட்டி அதில் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக நல்லா வடை செய்யணும், மசால் வடை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்குறேன். மசால் வடை ஒரு ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். எல்லாரும் இந்த மாதிரி சன்னா குருமாவும் மசால் வடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு அருமையான சூப்பர் டிஷ்ஷு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம பாரம்பரியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.